நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியின் ஒரு வகுப்பறை முழுவதுமாக இரத்தக்கரை படிந்திருப்பதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தொடர்பான கூடுதல் தகவலை நேரம் செய்திட சிவமணி விவரம் என்ன பரபரப்புங்க? திருநெல்வேலி ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில 4500 மாணவிகள் பயின்று வருகிறார்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகள் அதிகமான அளவுல ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய கல்லூரி நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்துல நேற்று முன்தினம் காலையில அந்த பள்ளிக்கு வந்த மாணவிகள் அந்த வகுப்பறையில பிகாம் வணிகவியல் பிரிவை சார்ந்த அந்த இதுல ஒரு வகுப்பறையில முழுவதுமாக இரத்தக்கரைகள் படிந்திருக்கிறது. சுமார் 2 நிமிட நேரம் நடந்து சென்று அந்த இரத்தக்கரைகளை எடுக்கக்கூடிய அளவுல அந்த அதிகமான அளவுல வகுப்பறை முழுவதுமாக இரத்தக்கரைகள் படிந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டுகளிலையும் இரத்தக்கரைகள் படிந்திருக்கிறது. இது தொடர்பாக இரவு காவலாளி கல்லூரியினுடைய முதல்வருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அவர் நேரில் பார்த்துக் கொள்ளலாம் அலட்சியமாக இருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக காலை 10 மணிக்கு மேலாக திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேட்டை காவல் நிலையத்தை சார்ந்த காவலர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தற்போது மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதரின் ரத்தமா அல்லது விலங்குகள் ஏதேனும் கொண்டு வரப்பட்டிருந்ததா, விலங்குகளின் ரத்தமா என்பது குறித்து ஆய்வு நடத்துவதற்கான அந்த ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. 99% மனித ரத்தமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த மாதிரிகளின் அது முழுமையாக அதன் முடிவுகள் வந்த பிறகுதான் என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் வெளியே தெரிய வரும். அந்த இரவு நேரத்தில் அங்க யார் வந்திருந்தார்கள், யார் தங்கியிருந்தார்கள் என்பது குறித்து மர்மமான தகவல்களாக இருக்கிறது. இது குறித்த விரிவான விசாரணைக்கு பிறகே முழுமையான விவரங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இது தொடர்பான தீவிர விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி சிவமணி.